வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் KP முனுசாமி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இறுதியானது என்றும், அதிமுகவில் சுயநலமாக தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த 13 தீர்மானங்களில் 9 தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமியை பாதுகாக்க வகையில் அவரை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியை KP முனுசாமி அவர்கள் தென் மாவட்ட நிர்வாகிகளிடம் போட்டு உடைத்து விட்டார். கூட இருந்தே குளிபறித்து விட்டாரா KP முனுசாமி என்று கூறி வார் ரூமில் அவரை விலாசி என்று விலாசி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் பேசியதால் தற்பொழுது அதிமுகவில் KP முனுசாமி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டிருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. துணை பொதுச் செயலாளர் அளவிற்கு KP முனுசாமி அவர்களுக்கு இடத்தை கொடுத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலில் OPS அவர்களது அணியில் இருந்தார். அதற்கு பிறகு எடப்பாடி, அதற்கு பிறகு OPS, தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே ஐக்கியமாகிவிட்டார். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியான பல உண்மை தன்மைகளை தென் மாவட்ட நிர்வாகிகளிடம் கூறி பொதுச் செயலாளராக KP முனுசாமி அவர்கள் வர வேண்டும் என்ற ஆசையில்தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துவிட்டதாக அரசியல் வட்டாரங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் KP முனுசாமி அவர்களை கடுமையாக வசைபாடி உள்ளார் என்றும், வார் ரூமில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் KP முனுசாமி அவர்களை கடுமையாக திட்டிவிட்டார் என்ற செய்தியும் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு தனது இடத்தில் யாரையுமே அவர் வைக்க மாட்டார். அழுத்தம் திருத்தமாகவே பல முறை நாம் கூறியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்தில் யாரும் அவரை நெருங்க முடியாது. அவரது இடம் என்றைக்குமே அவருக்குத்தான் என்பதற்கேற்பதான் பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், TTV தினகரனாக இருக்கட்டும், பல போராட்டங்கள் நடுவில் மத்தியில் மோடி அவர்களது காலை பிடித்து ஆட்சியை தக்க வைத்து கொண்டார். அதற்கு பிறகு ஆட்சி கவிழ்ந்த பிறகு மோடியவே போடா என்று கூறிய அளவிற்குத்தான் பிரச்சாரத்தையும் நாம் பார்த்திருப்போம். தற்பொழுது வரை அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைகிறதோ இல்லையோ, என்னை எதிர்க்க அதிமுகவில் யாரும் இருக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பது சரியா தவறா? அவரது அரசியல் வரலாறு நீடிக்குமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.